ஏடிஎம்கேக்கு வர கோவம் விஜய் மேல பிஜேபிக்கு வராது. தமிழ்நாட்டில் எவன் அரசியல் பண்ணாலும் பிஜேபி திட்டி தான் அரசியல் பண்ணணும். நான் கேள்விப்படுவது அவர் ஒரு பாத யாத்திரை திட்டமிடுகிறார். தமிழகம் முழுவதும் பாத யாத்திரைனா மொத்தமா நடந்து போவாட்டியும் ஹைபிரிட், இப்ப ராகுல் காந்தி பிஆர்ல போற மாதிரி நடந்து போறது. ஏடிஎம்கேக்கு வர கோவம் விஜய் மேல பிஜேபிக்கு வராது. அவர் என்னதான் தாமரை இலையில தண்ணி ஓட்டல, அது ஓட்டல, இது ஓட்டலன்னு சொன்னாலும் உங்களுக்கு அது அவங்களுக்கு ஆல்ரெடி தேர் வீக் அண்ட் டவுன் அண்ட் அண்டர். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இங்க கிடையாது. இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லாதவனுக்கு பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் எவன் அரசியல் பண்ணாலும் பிஜேபி திட்டி தான் அரசியல் பண்ணணும். ப்ரோ பிஜேபி இங்க ஸ்பேஸே கிடையாது உங்களுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு இன்னொருத்தர் ஒன் மோர் 10-11 பிஜேபி திட்டு அதை தான் அவங்க பார்ப்பாங்க. ஆக்சுவலா பாத யாத்திரைனா மொத்தமா நடந்து போவாட்டியும் ஹைபிரிட், இப்ப ராகுல் காந்தி பிஆர்ல போற மாதிரி நடந்து போறது, இதுல வேன்ல போறது, அந்த மாதிரியான இதுல ஒரு ஹைபிரிட் இதுல அவர் போறாரு. அந்த மாதிரி மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் போவார் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவர் ஒரு பாத யாத்திரை திட்டமிடுகிறார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் நடுப்புற 9 மாத இடைவெளி. இந்த 9 மாதத்துல அவருடைய அரசியல் என்பது ஒன்றும் பேசுபடும் பொருளாக பெருசா இல்லை. கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா புதிதாக கட்சி ஆரம்பிப்பவர்கள் ஒரு பேப்பர் நடத்துவாங்க அல்லது ஒரு டிவி இருக்கும் அவங்களுக்கு, அது மூலமா அவங்க அது கொள்கைகளை பரப்புவாங்க. இப்போ அந்த கான்செப்டே அவுட்ரேட்டட் ஆயிடுச்சு. வெறும் சமூக வலைதளங்கள் மூலமா தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாது. இப்போ அடுத்து அவர் இந்த 9 மாச கேப், இப்போ 3வது மாநாடு 9 மாசம் எலெக்ஷன் முடிஞ்சிடும், வாய்ப்பே கிடையாது. ஸோ இனிமே இஸ் ரன்னிங் அகேன்ஸ்ட் டைம், இஸ் ரேசிங் அகேன்ஸ்ட் டைம். மக்களை ரீச் பண்ணுறதுல பாத யாத்திரை போவார் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். வேற அவர்கிட்ட கட்சிகள் சேர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் மொத்தமாக கிட்டத்தட்ட பெரிய கட்சிகளுக்கு கான்செப்டில் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லாம் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 29 பார்லிமெண்ட் முக்கியம். அது டிஎம்கே இஸ் ட்ரஸ்டட் அலை. அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு வர கோவம் விஜய் மேல பிஜேபிக்கு வராது. தமிழ்நாட்டில் எவன் அரசியல் பண்ணாலும் பிஜேபி திட்டி தான் அரசியல் பண்ணணும். நான் கேள்விப்படுவது அவர் ஒரு பாத யாத்திரை திட்டமிடுகிறார். தமிழகம் முழுவதும் பாத யாத்திரைனா மொத்தமா நடந்து போவாட்டியும் ஹைபிரிட், இப்ப ராகுல் காந்தி பிஆர்ல போற மாதிரி நடந்து போறது. ஏடிஎம்கேக்கு வர கோவம் விஜய் மேல பிஜேபிக்கு வராது. அவர் என்னதான் தாமரை இலையில தண்ணி ஓட்டல, அது ஓட்டல, இது ஓட்டலன்னு சொன்னாலும் உங்களுக்கு அது அவங்களுக்கு ஆல்ரெடி தேர் வீக் அண்ட் டவுன் அண்ட் அண்டர். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இங்க கிடையாது. இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லாதவனுக்கு பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் எவன் அரசியல் பண்ணாலும் பிஜேபி திட்டி தான் அரசியல் பண்ணணும். ப்ரோ பிஜேபி இங்க ஸ்பேஸே கிடையாது உங்களுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு இன்னொருத்தர் ஒன் மோர் 10-11 பிஜேபி திட்டு அதை தான் அவங்க பார்ப்பாங்க. ஆக்சுவலா பாத யாத்திரைனா மொத்தமா நடந்து போவாட்டியும் ஹைபிரிட், இப்ப ராகுல் காந்தி பிஆர்ல போற மாதிரி நடந்து போறது, இதுல வேன்ல போறது, அந்த மாதிரியான இதுல ஒரு ஹைபிரிட் இதுல அவர் போறாரு. அந்த மாதிரி மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் போவார் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவர் ஒரு பாத யாத்திரை திட்டமிடுகிறார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் நடுப்புற 9 மாத இடைவெளி. இந்த 9 மாதத்துல அவருடைய அரசியல் என்பது ஒன்றும் பேசுபடும் பொருளாக பெருசா இல்லை. கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா புதிதாக கட்சி ஆரம்பிப்பவர்கள் ஒரு பேப்பர் நடத்துவாங்க அல்லது ஒரு டிவி இருக்கும் அவங்களுக்கு, அது மூலமா அவங்க அது கொள்கைகளை பரப்புவாங்க. இப்போ அந்த கான்செப்டே அவுட்ரேட்டட் ஆயிடுச்சு. வெறும் சமூக வலைதளங்கள் மூலமா தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாது. இப்போ அடுத்து அவர் இந்த 9 மாச கேப், இப்போ 3வது மாநாடு 9 மாசம் எலெக்ஷன் முடிஞ்சிடும், வாய்ப்பே கிடையாது. ஸோ இனிமே இஸ் ரன்னிங் அகேன்ஸ்ட் டைம், இஸ் ரேசிங் அகேன்ஸ்ட் டைம். மக்களை ரீச் பண்ணுறதுல